கிட்டத்தட்ட 1 இயர்லேயே நமக்கான பழங்களை கொடுக்கக்கூடிய வெரைட்டி, வருஷம் முழுவதும் காய்க்கக்கூடிய ரகமாகவும், ஒரு பழமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg தான் இருக்கக்கூடிய அதிக இனிப்புத்தன்மை இருக்கக்கூடிய வியட்நாம் சூப்பர் ஏர்லி அப்படிங்கிற ஒரு புதிய வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100 kg வரைக்கும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஒரு மரத்துலேயே ஆஃப் சீசனில் வரக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் தொடர்ந்து ஈல்டு இது கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய விலைங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18 monthsக்கு மேலான ஒரு செடிங்க சார். சரிங்க. இதில் ஆல்ரெடி ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 fruits எடுத்துட்டாங்க. சரிங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஃபைனல் ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜ் வரக்கூடிய ஒரு பழம் இருக்குது. அதுலேயே அடுத்த வரக்கூடிய காய்கள் இருக்குது. இதான் சார் நம்ம அந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி பழத்தோட சொல்லை. நம்ம சொன்ன மாதிரி பால் தன்மை இது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் பழத்தோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்ஸ் வேலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 kg ஃப்ரூட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஃப்ரூட்ஸ் நமக்கு அதில் இருக்குது.